வணக்கம் மக்களே! ஃபோர்ட் கொச்சி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில ஃபோர்ட் கொச்சிய சுத்தி காட்டுறதுக்கான பேக்கேஜோட நெறைய ஆட்டோக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அந்த பேக்கேஜ்ல பார்த்தீங்கன்னா, 16 இடங்கள்ல 2 1/2 மணி நேரத்துல சுத்தி காட்டுவாங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா, 800 சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்புட்றா 2 1/2 மணி நேரத்துல 16 இடங்கள சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட்டோடவே நாங்களும் ஒரு ஆட்டோ புக் பண்ணி அதுல ஏறிட்டோங்க. ஆட்டோக்கார அண்ணனுக்கு தமிழ் தெரிஞ்சதால எங்களுக்கு எல்லா இடங்கள பத்தியுமே தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாருங்க. இந்த பேக்கேஜ்ல 500 வருஷம் பழமையான சாண்டா க்ரூஸ் பெசிலியா சர்ச் போனோம். ஃபோட்டோஸ் மட்டும் தான் அலோடு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. சார்லி படத்துல இந்த ஒரு வீட பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த வீட ஹோம் ஸ்டேவா மாத்திட்டாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியன் மேரிடைம் மியூசியம் வந்தோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நெறைய விஷயங்கள் இருக்குங்க. கண்டிப்பா ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறமா ஃபோர்ட் கொச்சி பீச் வந்து, இங்க பீச் காத்து வாங்கி கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோங்க. இதுதாங்க செயின்ட் பிரான்சிஸ் சர்ச். இதுவும் ஒரு பழமையான சர்ச் தான். இந்த சர்ச்ல தாங்க வாஸ்கோ ட காமா அவர்களுடைய கல்லறையுமே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வாஸ்கோ ட காமா அவர்கள் தங்கியிருந்த வீடுங்க. அந்த வீட ஆல்டர் பண்ணி இப்ப வாஸ்கோ ஹோம் ஸ்டேவா மாத்திட்டாங்கங்க. இது பார்த்தீங்கன்னா, மட்டஞ்சேரி பேலஸ். இதுலயும் வீடியோஸ் அலோவ் இல்ல. ஃபோட்டோஸ் மட்டும் தான். அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள், ஆடைகள் எல்லாமே இங்க வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பெர்ஃப்யூம் ஃபேக்டரி. வேர்ல்டு பிக்கெஸ்ட் பெர்ஃப்யூம் பாட்டில் அண்ட் லாங்கஸ்ட் அகர்பத்தி எல்லாமே இங்க இருக்குங்க. இங்க வந்தீங்கன்னா, நீங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாரி 2, 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க. லாஸ்ட்டா ஜியோ ஸ்ட்ரீட்ல வந்து இறங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இது இல்லாம சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு, அதுக்கப்புறமா போலீஸ் மியூசியம், ஸ்பைஸ் மார்க்கெட்டு, டச் சிமெண்ட்ரி அது எல்லாமே இந்த பேக்கேஜ்ல பார்த்துட்டு வந்தாங்க. டோட்டலா 3 ஹவர்ஸ்ல 12 பிளேஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம பேக்கேஜ் இல்லாம தனியா ஒரு இடமும் காமிச்சிருந்தாங்கங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ இந்த பேக்கேஜ்ல நாம சுத்தி பார்த்த இடங்கள பத்தி இன்னும் டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.